காலிஃப்ளவர் எப்போ வாங்கிட்டு வந்தாலுமே 65 தான் செஞ்சு சாப்பிடுவோம். இன்றைக்கி ஒரு நாள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்யலாமேன்னு காலிஃப்ளவர் கிரேவி செய்யலாம்னு யோசிச்சேன். சரி, ஓகே, அதுக்கு என்னென்ன தேவைப்படுதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஃபஸ்ட்டு காலிஃப்ளவர் நல்லா சின்னதாக கட் பண்ணிவிட்டு அதை சுடுதண்ணியில் மஞ்சத்தூள் உப்பு போட்டு கொஞ்ச நேரம் அப்படியே மூடி வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஜாரில் கொஞ்சம் தேங்காய், சோம்பு, பொட்டுக்கடலை சேர்த்து நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்குவோம். அதே மாதிரி தக்காளி தனியாக, வெங்காயம் தனியாக, இஞ்சி பூண்டு பேஸ்ட் தனியாக அரைச்சி வச்சுக்கலாம். எல்லாம் தனித்தனியாக அரைச்சி தனித்தனியாக வதக்கி செஞ்சால் டேஸ்ட் நல்லாயிருக்குங்க. இந்த வீடியோவை எங்கள் வீட்டுக்கார் பார்த்தாருனா, நீ செய்கிறது எப்படி நல்லா இருக்க போகிறதில்ல, அப்புறம் எதுக்கு நீ மூச்சு பிடிச்சி பேசிகிட்டு இருக்க அப்படின்னு நினைப்பாருங்க. பார்க்கலாம், இந்த வீடியோ பார்த்துட்டு அவர் என்ன தான் கமெண்ட் பண்ணுறாருன்னு நான் பார்க்குறேன். சாரி, நம்ம பார்ப்போம். ஓகே, இது எப்படி செய்யுதுன்னு பார்த்துருவோமா? கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு பிரியாணி மசாலா போட்டுட்டு கொரகொரப்பாக அரைச்சி வச்சிருக்க வெங்காயத்தையும் போட்டுட்டு நல்லா வதக்கணுங்க. அது வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டு அதுவும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி போட்டணும். இது மூணுமே கொரகொரப்பாக தான் அரைச்சி வச்சிருக்கேன். தேங்காய் மட்டும் தான் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சிருப்பேன். இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா கரம் மசாலா தூள் 1 ஸ்பூன் போட்டுட்டு அதுக்கப்புறம் மிளகாத்தூள் கொஞ்சம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்டு அதுக்கப்புறம் அரைச்சி வச்சிருக்க தேங்காய் ஊற்றிடுங்க. அதுவுமே நல்லா வதக்கிக்கோங்க. எப்பவுமே எண்ணெயில் மசாலா எந்த அளவுக்கு நல்லா வதக்குறமோ அந்த அளவுக்கு குழம்பு நல்லா டேஸ்ட்டாக வருங்க. ஸோ நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. கொதிக்க வச்சு அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் அதுக்கப்புறம் காலிஃப்ளவர் எடுத்து போட்டுட்டு நான் கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. லாஸ்ட்டில் கொத்தமல்லி இல்லை புதினா போட்டிங்கன்னா வாசனை செம சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்குங்க. இந்த கிரேவிக்கு சப்பாத்தி, பூரி, சாப்பாடு, இட்லி, தோசைன்னு எல்லாத்துக்குமே செட் ஆகுங்க. செம சூப்பராக இருக்கும். தண்ணி லெவல் மட்டும் நம்ம பார்த்துக்கணும், அந்த ஃபுட்டுக்கு ஏற்ற மாதிரி. சப்பாத்தினா கொஞ்சம் கெட்டியாக செய்யணும், தோசை, இட்லி அந்த மாதிரினா கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் கரெக்டாக சூப்பராக இருக்குங்க. என்ன தான் நம்ம டேஸ்ட்டாக செஞ்சு வச்சிருந்தாலும் வீட்டில் ஒரு சப்பாத்தி மேலே இறங்க மாட்டேங்குது. இதே கடையிலேருந்து வாங்கிட்டு வந்தால் நல்லா சட்டியாக இறக்குவாங்க. உங்கள் வீட்டில் எப்படி தானே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.